ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுகளில் உண்மையிலேயே நன்மைகள் மெதுவாக நடக்கக்கூடிய அமைப்புங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த வாரம் தொடங்கி அதுக்கப்புறம் 4, 5ஆம் இடத்தினோட சந்திரன் வரக்கூடிய தன்மை. சந்திரன் வந்து தேய்பிரை தான். உங்களுக்கு சந்திரன் வந்து பெரிய அளவுக்கு நல்ல தன்மை இல்லை அப்படின்னாலும் கூட சந்திரன் ஒரு அளவுக்கு குழந்தைகள் வழியில செலவுகள், வீடு வாகன அமைப்புகள்ல செலவுகள், புதிய கடன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஒரு அளவுக்கு இந்த சந்திரன் வந்துருவாருங்க. அவர் 4ஆம் இடத்துல சேரும் பொழுது சில நேரங்கள்ல தாயாரோட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, மன வருத்தங்கள் மாதிரியான அமைப்புகள் வரும். நீங்களே செவ்வாய் ராசியை பார்க்கறாரு. ஆனா இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவமா இருந்தா பார்ப்பாரு. செவ்வாய் ராசியை பார்க்கறதால கொஞ்சம் அவசரமாகவும் ஒரு மாதிரியான எரிச்சலான மனநிலையிலையும் இருப்பீங்க. இந்த ஒரு தன்மையை மட்டும் பார்த்துக்கங்க. 7ஆம் பாவகத்தினுடைய நல்ல தன்மையும் இருக்கக்கூடிய தன்மை. கணவன் மனைவி உறவுகள் இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு. முதல் முதல் திருமண வாழ்க்கையில் ஒரு மாதிரியான தோல்வி அமைப்புகள் இருந்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய மேன்மைகளை உருவாக்குவதற்காக இப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகம் ஒரு அளவுக்கு வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரமா இருந்தாலும் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது அந்த பாவகங்களை தொடர்பு கொண்டே இருக்கிறார். 11ஆம் இடத்து சனியெல்லாம் அட்டகாசங்க. உண்மையிலேயே உங்களுடைய 2, 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது, அவங்கள குரு பார்க்கறது, உங்களுடைய உபஜய ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நவம்பர் மாதத்துல 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் எவ்வளவு மோசமான கோச்சார அமைப்புகள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல தன்மைகள், நோய் அமைப்புகள் இருந்தாலும் கூட அதுல இருந்து தீர்வு வரக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்குங்க. இந்த வாரத்துல ஒரு சங்கடமான ஏதாவது விஷயம் இருக்குமானாக்கா தாயாரோடு இருந்து வந்த பிரச்சனை, சின்ன சின்ன நின்றல்கள், தாய் தந்தையோடு ஏதாவது ஒரு விஷயம்ன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இதை மட்டும் பார்த்துங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் பிடிவாத குணம் உங்ககிட்ட மேற்பட்டிருக்கும். இதுல மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தாலும் கூட ராசிநாதன் அப்படியே 6ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கிறது. 12ஆம் பாவகத்தை சுபத்துவப்படுத்தினாலே வெளிநாடு வெளி மாநில அமைப்புன்னு சொல்லுவோமா. வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல இருந்து நண்பர்களாலேயோ நட்புனாலேயோ காதலாலேயோ நல்ல சுப செய்திகள் வரக்கூடிய ஒரு இனிய வாரமாக ரிஷபராசிக்கார அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம்ங்க இந்த நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி 2025 வரை.